Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும், ஓன் ஐடியாஸ் எனக்கு டெவலப் பண்ண ஹெல்ப் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம் ஆன்லைனில் அப்புறமா ஆஃப்லைனில். ஐடியா டிஸ்கஷன் பண்ணதுலேருந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரெசன்டேஷன் வரைக்கும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ப்ராஜெக்ட் ரெடியாகிறது வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸில் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து இமேஜஸ் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணுறது ரொம்ப க்ரோத்தாக இருக்குது. ஆனால் பல சிஸ்டம்ஸில் வந்து சிங்கிள் டொமைனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. அதை தாண்டி இது ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஒரு மல்டி டொமைன் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் நம்ம இந்த சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். யூசர் வந்து எந்த இமேஜும் அப்லோட் பண்ணாலுமே சிஸ்டம் டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணிவிட்டு அது மெடிக்கலா இல்லை பிளான்ஸா இல்லை வேறு ஏதாவது டொமைனான்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அண்ட் டொமைனை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆன உடனே அந்த டொமைனுக்கு ரிலீவெண்ட்டாக இன்ஃபர்மேஷன், அதாவது மெடிக்கல் இமேஜ்னா அதோட டிசீஸ் டைப் இல்லைனா பாடி பார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது பிளான்ஸ் இமேஜ்னா அதோட ஸ்பீசஸ் இல்லை லீஃப் டைப் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யூசருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். டொமைன் வைஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது பேஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். மேனுவல் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் தேவையில்லை இதுக்கு. அண்ட் ஆப் பேக்ரவுண்ட் ரிமூவல், ரீசைசிங், நார்மலைசேஷன் மாதிரியான ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடும். ஆர்கிடெக்சர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து புது டொமைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ரியல் டைம் ரெகக்னேஷன் சப்போர்ட் கண்டிப்பாக இதில் இருக்கும். நாய்ஸ் இருந்தாலுமே ரோபஸ்ட்டாக வந்து இது ஒர்க் ஆகும். ஆப் இன்டர்ஃபேஸ் சிம்பிளுமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு எஜுகேஷனும் ஒரு ப்ராக்டிக்கலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டெலிஜென்ட் அப்புறமா ஸ்கேலபிள் டொமைன் அவர் இமேஜ் ரெகக்னேஷன் சிஸ்டமோட கம்ப்ளீட்டான கான்செப்ட் இது. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் யூஸ் பண்ணினா ஹை கிளாசிஃபிகேஷன் அக்யூரசி, அப்புறம் மேனுவல் ஒர்க் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். மல்டிபிள் டொமைன்ஸ் அப்புறமா டேட்டா செட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ரியல் டைமில் ப்ராசஸ் பண்ணுறது பாசிபிள். நாய்ஸி டேட்டாவுக்கு கூட பெட்டர் அடாப்டபிலிட்டி அப்புறமா ரோபஸ்ட்னஸ் வந்து இருக்கும். மேனுவல் எஃபர்ட்டும் ஆப்ரேஷனல் காஸ்ட்டுமே வந்து ரொம்ப குறையும். இப்போ உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டித்தரேன். இது பார்த்தீங்கன்னா அதோட லாகின் பேஜ். இங்கே உங்களோட யூசர் நேம் அப்புறமா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் அதோட ஹோம் பேஜ். இப்போ நீங்கள் அப்லோடில் போயிட்டு ஒரு ஃபைல், நான் அங்கே ஆல்ரெடி வந்து நிறைய டேட்டா செட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்டா செட்ஸ்னால் என்னென்னா நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் நம்ம இங்கே டேட்டா செட்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நான் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் நான் இதில் கொடுத்து பார்ப்போம். ஓப்பன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இமேஜ்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி அதோட ப்ராபபிலிட்டி மெடிக்கல் இமேஜ்னா அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். இல்லை சர்வேலன்ஸ் கேமரா ஃப்ரேம்னா அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். இது வந்து இந்த இமேஜ் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இமேஜ்னால உங்களுக்கு அது மட்டும் உங்களுக்கு ஹையாக காட்டுது. இது வேறு ஏதாவது இமேஜ் கொடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எந்த டொமைனில் உள்ளதுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷின் ஆர் ஃபேக்ட்ரி அப்படின்னு நமக்கு வியூ ஆகி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்ட்ரியோட இமேஜ்னால அதில் தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி காட்டுது. இது இன்னொரு இமேஜ், வேறு ஏதாவது இமேஜ் நீங்கள் பார்ப்போம். இதில் வேறு ஏதாவது இமேஜ் நம்ம கொடுத்து பார்ப்போம். இது என்ன டொமைன்னா ஒரு மெடிக்கல் இமேஜ் ஸ்கேனிங், நமக்கு ஸ்கேன் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளேயாக வருது. இது வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுனால இந்த ப்ராபபிலிட்டி அதில் மட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வருது. இதில் உங்களுக்கு இன்னும் நிறைய டொமைன்ஸ் இதில் ஆட் பண்ணணும்னா, இல்லை ஓன் ஐடியாஸ் உங்களுக்கு எதாவது இருக்குது, இன்னும் நிறைய ஃபீல்டு இதில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் எங்களை டேரெக்டாகவே கான்டெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.